அநேக வருடங்களாக ஒரே இடத்துல இருக்கிறது போல் இருப்போமானால், நாம் கேட்டதான வார்த்தைகள், இவ்வளோ நாள் எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பதினோராம் வசனம் பாருங்க. இந்த இடத்துல விதைக்கிறவனை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார். 5ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுகள் உள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளால் சொல்லப்படுகிறது. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். இப்போ வசனம் என்பது இன்னொரு விதத்தில் சொல்லும் பொழுது தேவனுடைய பார்வையில் அது என்னவாக இருக்குது? ஒரு விதையாக இருக்கிறது. அது விதைக்கப்படும் பொழுது அது நிச்சயமாகவே அது பலன் கொடுக்க வேண்டும். பலன் கொடுக்கலன்னு சொன்னால் ஒன்று அந்த விதை வந்து ஒரு முதலாவது சொன்னது போல் வழி அருகிலே விதைக்கப்பட்ட விழுந்த விதைகளாக இருக்கிறது. ஆகாயத்து பறவைகள் அதை என்ன பண்ணுது? பட்சித்து போடுறது. மனுஷர்களால் மிதி உண்டு பட்ட போகிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுகளோட இடங்களில் அது விதைக்கப்படுகிறது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். அப்போது நம்ம இதுவரையிலுமே எத்தனையோ விதமான பிரசங்கங்களை கேட்டிருப்போம். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. அந்த விதை என்பது தேவனுடைய வசனமாக இருக்கிறது. அப்போ அது விதைக்கப்பட்டதான இருதயத்தில் நிச்சயமாகவே அது என்ன பண்ணிடணும்னா பலன் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் நம்மை அழைக்கலை. ஒரு நோக்கம் இல்லாமல் சபையில் நம்மளை வைக்கலை. ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு ஊழியக்காரனை கொடுத்து அவருடைய வார்த்தையை வாயில் தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கல. அப்போது பேசுகிறதான வார்த்தைகள் அது தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் இதுவரையிலுமே நம்ம கேட்டதான வசனங்களில் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைத்தது என்று சொல்லி நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு வேளை 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் 10 வருஷத்தில் எவ்வளவோ விதைகளை நம்ம இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் விதைத்திருக்கிறாரு. ஆனால் அது பலன் தந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா பலன் இல்லாதபடிக்கு அது காணப்படுகிறது. அப்படின்னா நம்முடைய இருதயமாகிய நிலம் அது நல்ல நிலமாக இல்லாமல் இருக்கிறது. அதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறது கடினப்பட்டதான இருதயம். இந்த கடினப்பட்ட இருதயத்தில் என்னதான் விதைச்சாலும் அந்த விதை பறவைகள் கொத்திட்டு போகிறதுக்கு தான் அது ரெடியாக இருக்கும். விதைக்கிற விதைகள், இப்போ நம்ம இங்கே விதைகளை விதைக்கிறோம். இந்த விதைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கடினப்பட்ட இருதயத்து மேலே விழுந்துருந்துச்சுன்னா மேலே பறக்கிற பறவைகள் என்ன பண்ணும்? அதை கொத்தி கொண்டு போய்விட்டுரும். இதுதான் பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது. அப்போ விதைகள் விதைக்கும் பொழுது அதை விதைச்சிட்டு என்ன பண்ணுவான் அந்த விவசாயி? அதை மண்ணை போட்டு என்ன பண்ணுவார்? மூடிடுவார். இல்லைன்னா மேலே பறக்கிற காக்கா குருவி எல்லாமே வந்து என்ன பண்ணணும்? அதை கொத்திக்கிட்டு போயிடும். எந்த பலனுமே இருக்காது. அப்போது ஆண்டவரும் நம்மை ஒரு நோக்கம் இல்லாமல் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு நோக்கம் இல்லாமல் நம்மோடு ஒவ்வொரு வாரமும் அவர் பேசுறது இல்லை. அப்போ அவர் நோக்கம் வந்து தவறினதாக இருக்கிறதா, தவறானதாக இருக்கிறதா? தேவன் நம்மளோட பேசுகிற வார்த்தைகள் வீணான வார்த்தைகளாக பேசி கொண்டு இருக்கிறாங்களா? அப்போது கதை சொல்லிகிட்டு இருந்தால் அந்த கதையில் எதுவுமே ஒன்றும் இதாக இருக்காது. ஒருவேளை கதை கேட்டால் இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப கை தட்டி
சிரிக்கலாம். ஆனால் அதிலிருந்து அதன் மூலமாக என்ன நம்ம அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையவே கட்டுகிறதாக இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமே தேவனுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலேருந்து பொறுக்கி எடுக்கணும்னு சொல்லி தான் பிசாசு நம்ம மேலே சுற்றிக்கிட்டே இருக்கிறான். எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எந்த விதத்தில் இவனுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதையை ஒன்றுமில்லாமல் கருகி போக வைக்கிறது, இல்லைன்னா அந்த பிரயோஜனம் இல்லாமல் பண்ண போகிறது. இந்த இவனுடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக மாறணும். இப்போ நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே தேவன் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக தான் அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலையும் பிரசங்கத்தை நீங்கள் அந்த முதல் பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள், யூடியூப்பில் போய் கேட்டு பாருங்கள். தேவன் அழைத்திருக்கிறார். அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறாரு, நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். அழைக்கப்பட்ட நிலையிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு வரதே கிடையாது. அப்போ இவங்க எல்லாருக்கும் கொடுத்த அழைப்பு தான், எல்லாருக்கும் சொன்ன வார்த்தைகள் தான், எல்லாரும் கேட்ட வார்த்தைகள் தான். எல்லாருமே ரட்சிக்கப்படுவதற்கு அந்த வார்த்தை முக்கியமாக இருந்துச்சு. இயேசு நல்லவர், இயேசு சுகம் அளிக்கிறார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், எல்லாமே ஏற்றுக்கொண்டு அழைக்கப்பட்டு வந்துட்டோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு 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 மாற்றம் ஒன்று இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை. அப்படின்னா இவ்வளோ நாள் விதைத்ததான விதைகள் எங்கே போய் விழுந்தது நம்முடைய வாழ்க்கையில்? எவ்வளோ வசனங்களை கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? எவனிடத்தில் அதிகமாக கொடுக்குறானோ அவனிடத்தில் என்ன பண்ண மாட்டாராம் ஆண்டவர், அதிகமாக கேட்பார். அதனால தாங்க நாங்கள் ஆலயத்துக்கு அவ்வளோவா வரதில்லை. ஏன்னா அதிகமாக வசனத்தை கேட்டு அதிகமாக ஆண்டவர் கேட்கும் பொழுது எங்களால் பதில் சொல்ல முடியுதில்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அவ்வப்போ வருவோம், ஏதோ ஒரு வசனத்துக்கு எப்போ போயிடுவோம். அப்படி இல்லை, நம்ம டிவியில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, எவ்வளோ வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது அந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுதலாக இருந்தது அந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் இல்லைங்களா? யூடியூப்பில் நிறைய வார்த்தைகளை விதைத்து கொண்டு இருந்தாங்க. இப்போ இந்த கேட்ட வார்த்தைகள் எல்லாம் என்னாச்சு? இன்றைக்கி ஒரு சலசலப்பே இல்லாமல், ஒரு சலனமே இல்லாமல், ஆலயத்துக்கு வர்றது குறித்தே ஒரு ஏக்கம் இல்லாமல், இப்படி நிறைய பேர் ஒரு வேளை ஆலயத்தில் விட்டு அவங்க பிரிந்தாலும், ஆலயத்துக்கு வர்றதிலிருந்து அவங்க வெளியே போனாலும், தேவனை விட்டு மாத்திரம் அவங்க என்ன பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை அவங்க பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு இருதயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த இருதயம் பாருங்கள், அது எவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்கிறாருன்னு பாருங்கள். அந்த இருதயத்துக்கு மேலே ஒரு அடிப்பட்டாலும் மேலே இருக்கிறதான அந்த எலும்புகள் எல்லாமே நம்மளை தாங்குது இல்லைங்களா? எவ்வளோ நேரத்தில் நமக்கு நெஞ்சில் அடிபட்டிருக்கலாம், அதனால் அடிபட்டாலும் இருதயம் ஏதாவது ஆகிருக்கா அப்படின்னா இல்லை. மேலே இருக்கிற எலும்பு தான் உடஞ்சிருக்கும், உள்ளே இருக்கிற இருதயம் சேஃபாக இருக்குது. அப்போது கர்த்தர் நமக்கு ஒரு சேஃப்டி லாக்கரை ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதை பொன் பொருள் வைப்பதற்காக அல்ல, அதை விட விலையேற பெற்றதான தேவனுடைய வார்த்தைகளை பாதுகாத்து வைத்து கொள்ளும்படியாகவே நமக்கு ஒரு சேஃப்டி லாக்கரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அதை அப்படி விட்டுறாங்க, எந்த விதமான பலனும் இல்லாமல் போயிடுது. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் தான் அவங்க சபையில் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பேருக்கு நானும் ஒரு விசுவாசி, நானும் ஸ்நானம் எடுத்துட்டேன், நானும் திருவிருந்து எடுத்துட்டுருக்கிறேன், நானும் காணிக்கை போட்டுட்ருக்கிறேன், நானும் ஆராதிக்கிறேன், எல்லாம் நல்லது தான். ஆனால் அதன் மூலமாக என்ன பயன் நமக்கு வந்திருக்குது, என்ன பலன் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தா அதை தான் இந்த நாளில் நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். இதுவரையும் எவ்வளோ வார்த்தைகளை வசனங்களை கேட்டனே, கேட்ட வார்த்தைகள் எனக்குள்ளாக எந்த அளவுக்கு என் குடும்பத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குது, என் எல்லைகளுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்குது. ஏன்னா அவரிடத்திலிருந்து, அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாக அவரிடத்தில் திரும்பி போகவே இல்லையா. இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, ஆனால் என்னால் அந்த இடத்துல போய் கிரியை செய்ய முடியல, அதனால் நான் உங்ககிட்டயே வந்துடுறேன்னு அது ஒரு நாள் என்ன பண்ணாதான்
வெறுமையாக திரும்பி போகாதான். ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரோ, என்ன நோக்கத்திற்காக இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, அதற்கு அதை செழிப்பாக்கி அதை செயல்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதாய் மாற்றி அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக தான் உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தேவன் ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த இருதயத்தில் விதைக்கப்பட்டதான வார்த்தைகள் எந்த விதமான பலனும் இல்லாதபடி இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய இருதயத்தை சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய இருதயம் எவ்விதமான இருதயமாக இருக்கிறது? மென்மையாக்கப்பட்ட இருதயமாக இருக்கிறதா, அல்லது கடினப்பட்ட இருதயமாக இருக்கிறதா? விவசாயி ஒருத்தர் விதைக்கணும் அப்படின்னா, அந்த விதைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நிலத்தில் கொஞ்சம் என்ன பண்ணுவார், தண்ணி எல்லாம் கட்டி அதை கொஞ்சம் இலக பண்ணுவார். அதுக்கப்புறம் அது மேலே அந்த ஏர்லாம் ஓட்டி அதெல்லாம் கொஞ்சம் அந்த கல் மண் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், ஒடிப்பார். அப்போ தான் அவர் விதைக்கிறதான விதை அந்த இடத்துல போய் நல்ல வேர் ஊன்றி அது என்ன பண்ணும், அவர் விதைத்ததான அந்த காரியத்தை அது செய்து முடிக்கும். அவர் எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குதா? அவர் சொன்னதை செய்வார், சொல்லாததையும் செய்வார். உங்களுக்கு சொன்னதான வார்த்தைகளையும் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். சொல்லாத ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது மற்ற எல்லாம் சேர்த்து கூட அவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். கொசுறு மாதிரின்னு வச்சிங்களேன். இப்போ கொஞ்சம் போய் கடலை வாங்குகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன சொல்லலாம், கொஞ்சம் கொசுறு போடுங்க அப்படின்லாம். இல்லைன்னா ஒரு கத்திரிக்காய் வாங்குறேன்னா ஒரு கத்திரிக்காய் சேர்த்து போடுங்களேன் அப்படின்லாம். அந்த ஒரு கத்திரிக்காய் வந்து தான் நம்ம குழம்பு பெருசாக விட போதா? இல்லை. ஆனால் என்ன தான் கொடுத்தாலும், என்ன தான் தராசு கீழே இருக்கிற மாதிரி கொடுத்தா கூட நமக்கு அதில் இருந்து ஒன்று எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, போட்டுக்குவாங்க. இப்படி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்மளுடைய ஆசை, சரி ஆசை நல்லது தான். அந்த ஆசை எதில் இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வசனத்தின் மேலே நம்முடைய வாஞ்சையும் விருப்பமும் இருக்கணும். அப்போ தான் நம்ம விரும்புகிற காரியங்கள், நினைப்பதை விட அவர் அதிகமாக கொடுக்கக்கூடியதான அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லாமல் உணர்வற்ற இருதயமாக, கடினப்பட்ட இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்குமானால் நம்ம சபைக்கு வராமலே இருக்கலாம். சபைக்கு வந்து எதுக்கு வந்து உக்காந்துட்டு இருக்கணும் இல்லைங்களா? இந்த நேரத்தில் நல்லா ஃபேனில் போய் ஏசியில் போட்டு உக்காந்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்கலாமில்ல? ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வந்து இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு காலை கையை நீட்ட முடியாமல், மடக்க முடியாமல், உட்காரணும், எந்திரிக்கிறோம், எவ்வளோ தொல்லைகள் இருக்குது. இது வீட்டில் இருந்தால் அக்கடான்னு எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு, டிவியில் ஏதோ ஒன்று நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாமே. ஏன் நம்ம நேரத்தை விதமாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்? காரணம், இங்கே சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் அது என்னுடைய இருதயத்துக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே வந்து அது எனக்கு பலனை கொடுக்க வேண்டும். நான் விரும்புகிறதான நன்மைகளை அது செய்ய வேண்டும். நான் ஜெபித்து கொண்டிருக்கிறதான காரியங்களில் எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும். நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் இன்னுமே நடக்கலை. ஒரு சில காரியங்கள் வருஷ கணக்கில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. அப்படின்னா உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பார்க்கணும். அதனால தான் சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுது பாருங்க. 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் பாருங்க. அவர் தாவீது எழுதுகிறாரு, என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாக இருப்பதாக. அப்போ நம்முடைய வாய்க்கும் இருதயத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு ஒன்று இருக்குது. இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசும். அப்போ எதனால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறது? நம்முடைய இருதயம் கடினப்பட்ட இருதயமாக இருக்குமானால் விதைக்கப்பட்ட விதைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளேயே நுழையாது. மணிக்கணக்கில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்முடைய நேரத்தை செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்னும் உலக பிரகாரமாக சொன்னால் இது கிரிமினல் வேஸ்ட் அப்படின்வாங்க. அப்போது நமக்கு கிரிமினல் தண்டனை தான் கொடுக்கணும் ஆண்டவர். நம்ம கிரிமினல் வேஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே வரல. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொன்ன வார்த்தையின்படி
நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்து உக்காந்துருக்கோம். இப்போ இங்கே வந்து உக்காந்துமே வசனத்தை கேட்டுமே நமக்குள்ள ஒரு மாற்றமோ ஒரு அசைவோ இல்லாமல் இருக்குமானால் வசனத்தின் மேலே எதுக்கும் எந்த குறையுமே இருக்காது. அது விதைக்கப்பட்டதான இருதயத்தில் தான் பிரச்சனைகளே இருக்கிறது. ஏன்னா இந்த இருதயத்தை குறித்து சொல்லும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது 896 பக்கத்தில் இருக்குது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரிகளை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். இப்போ முதலாவது இருதயத்தை கொடுத்து சொல்கிறாரு, இருதயம் எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா? திருக்குள்ள இருதயமும் மகா கேடுபாடு நிறைந்ததான இருதயமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். அப்போ நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து அதற்குள்ளாக நல்ல விதைகளை விதைத்து நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நமக்கு நன்மை செய்யும்படியாக பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தை பார்க்குது. தாவீது ராஜாவை குறித்து அவன் செலக்ட் பண்ணும்பொழுது சாமுவேல் போய் பார்க்குறாரு. அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையாக கொண்டு வராரு. மூத்தவனை பார்க்குறாரு, ரொம்ப உயரமாக நல்லா இருக்கிறான், இவன் தானா? ஆண்டவர் சொல்கிற இவன் இல்லை. அடுத்தவன் வர சொல்கிறாரு, இவன் இல்லை. அடுத்தவன் வர சொல்கிறாரு, இவன் இல்லை. அதுக்கப்புறம் சாமுவேலுக்கு ரொம்ப, ஏன்பா வேறு பிள்ளைங்க இவனுக்கு இல்லையா அப்படின்னு ஒன்று இன்னொருத்தன் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? அவன் காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் வரணும், அவன் வரவல்ல நான் அவங்க வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாரு. உடனே ஆள் அனுப்பி அவன் எந்த காட்டில் இருந்தானோ அவனை பிடிச்சிட்டு வந்து, அவன் வந்தவொடனே தேவன் சொல்கிறாரு, நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்கல, நீ முகத்தை பார்க்குற, நானும் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்றாரு. தாவீதை குறித்து இன்னும் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான். அப்போ நம்ம ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும்னா நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கக்கூடாது. அதற்குள்ளாக என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? நம்மை தேடி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆராதனையில் வசனங்களை கேட்கும் பொழுது அவர் உங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்கள் இருதயத்தை விதைக்கப்படுகிற வார்த்தைகள் இவங்க இருதயத்துக்குள்ளே விழுதா? ஏன் நம்மளை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். தாவீதை ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான அவனை ஒரு பெரிய அரசனாக மாற்றும்படி தேவன் ஒரு நோக்கம் வைத்தார். அதே போலவே நம்ம எல்லாரையும் குறித்தும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். யோசேப்பை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அவனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு. முழு இஸ்ரவேலையும் பாதுகாக்கும்படியாக, பஞ்சத்திலிருந்து காப்பாற்றும்படியாக யோசேப்பை கர்த்தர் பிரத்யேகமாக தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை அழைத்தார். இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைங்களை கொடுத்தாரு. ஆனால் அந்த 12லையுமே ஒன்றை மாத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? செலக்ட் பண்ணி எடுக்கிறார். ஏன்னா இவன் தான் என் சந்ததியை காப்பாற்றுவதற்கு இவன் தான் சரியானவன், இவன் தான் அந்த இடத்துக்கு சரியானவன். மற்றவங்களாம் இருக்கிறானுங்க, அவனுங்க எல்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு எல்லாம் கேவலமாக கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு நல்லவங்களை கெடுக்கிறது. இந்த மாதிரி தான் இஸ்ரவேல் புத்திரர் அவங்க எல்லாமே அப்படி தான் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் குறித்து பார்த்தீங்கன்னா, மூத்தவனை பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? தன்னுடைய தகப்பனுடைய மறுமணியாட்டி இடத்திலே பிரவேசிச்சிட்டான். சிமியோன், லேவி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு இடத்துல போய் கொலகார வேலை செஞ்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படி ஒவ்வொருத்தனை குறித்தும் கர்த்தர் அவனை பிறக்கும் பொழுதே அவனை என்ன பண்ணிட்டாரு? தெரிந்து கொண்டார்.
யோசேப்பை மாத்திரம் பிரத்யேகமாக தெரிந்து கொண்டாராம். ஆனால் தான் அவனுடைய தகப்பனுக்கு அவன் ரொம்ப பிரியமான மகனாக இருந்ததுனால தான் அவனுக்கு கலர்ஃபுல்லாக ஒரு சட்டையை தைச்சி அவனை போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா யோசேப்புக்கு தெரியும், யோசேப்பு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவங்களுடைய தகப்பன் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. தன்னுடைய 12 பிள்ளைகளை குறித்து அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருந்தான் யாக்கோபு. அந்த யாக்கோபுக்கு தெரியும் 12 பேர் பெற்றிருந்தாலும் இவனுக்கு மேலே ஒரு விசேஷித்ததான ஒரு அழைப்பை என் தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய சந்ததியவே பாதுகாக்க போகிறாரு. இவன் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா நம்முடைய சந்ததி அந்த பஞ்ச காலத்திலேயே எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் யாக்கோபே, உன்னை குறித்து நான் ஒரு திட்டம் பண்ணேன். இது உங்கள் அப்பா மூலமாக, உங்கள் தாத்தா மூலமாக நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன். உங்ககிட்ட இருந்தும் நான் 12 பிள்ளைங்களை கொடுத்துருந்தாலும் இதுலேருந்து நான் செலக்ட் பண்ணுறதான ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் மூலமாக தான் உன்னுடைய சந்ததி ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது என்று சொல்லி அந்த 12 பிள்ளைகளிலிருந்து அவனை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போனான். ஆனால் அந்த உயர்ந்த இடத்துக்கு போகும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் நிம்மதி இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான், நற்பெயரை இழந்தான், எல்லாத்தையுமே இழந்தான். ஆனாலும் இருந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அவங்க அப்போ தகப்பன் சொல்லியிருப்பார், உன்னை விசேஷமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரா அப்படின்னு இருக்கலாம். இல்லைன்னா ஆண்டவரே இவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினவர், அவனுக்கு பர்சனலாக சில சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்துருப்பார். இன்றைக்கி நமக்கு ஒரு சொப்பனம் இருக்குதா? தீர்க்க தரிசனம் இருக்குதா? தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? எதன் மூலமாக? இதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் அழைக்கப்பட்டீங்கன்னு சொன்னீங்களே, எதை வச்சு அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறீங்க? பிரத்யேகமாக ஒரு வசனத்தை கொடுத்து தேவன் என்ன பண்ணுவார்? அழைப்பார். இல்லைன்னா ஒரு தரிசனத்தை கொடுத்து அழைப்பார். நம்ம எல்லாருக்குமே அது வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நாளில் 2 பேதுரு 1 அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பாருங்கள். ரெண்டு பேதுரு 1 அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 322ஆம் பக்கம் இருக்குது. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறுவதில்லை. அந்த இடத்துல பாருங்க, 2 வார்த்தையை யாக்கோபு சொல்கிறாரு. உங்கள் அழைப்பு, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல். இப்போ நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டுட்டோம், எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை கேட்டோம், ஏற்றுக்கொண்டுட்டோம். அதன்படி நம்ம ஆராதனைக்கு வந்து உட்காந்துருக்கிறோம். இங்கே இருக்கிறதுல அடுத்த ஒரு செலெக்ஷன் ஒன்று வச்சுருக்கிறாரு. அதுதான் என்னது? தெரிந்து கொள்ளுதல். அப்போ உங்களை எதற்காக அழைச்சார்னு உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை எந்த நோக்கத்திற்காக அழைச்சிங்க? 5 வகை ஊழியம் இருக்குது இல்லைங்களா? அந்த 5 வகை ஊழியமா, அதில் என்ன விதமான ஊழியம், அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்ததா, இதிலிருந்து என்னை எதற்காக தெரிஞ்சுக்கொண்டீங்க? அழைச்சிட்டிங்க, அபிஷேகிச்சிட்டிங்க, என்னை குறித்து நிறைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க. இதில் என்னத்துக்காக என்ன தெரிஞ்சுக்கொண்டீங்க? அழைப்பை முதலாவது கேட்டுக்குங்க. தேவனிடத்தில் போய் நீங்கள் முதலாவது இந்த நாளிலிருந்து உங்களுடைய அழைப்பு இல்லை தெரியலன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவர் என்னை எதற்காக அழைச்சிங்க ஆண்டவர்? ஆண்டவர் நிச்சயமாக சொல்லுவார். ஆண்டவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே அல்ல. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றதான ஜனம் நம்மை போல் இந்த பூமியில் வேறு யாரும் இல்லை. அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து, அப்பாவே அப்படின்னு சொன்னவனே, அப்பான்னு சொன்னவனே அவர் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அன்புள்ள தகப்பன். அவர் விட்டு விலகி போயிருந்தாலும் இளைய குமாரன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி அவனுடைய வருகையை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்ததான தகப்பனுடைய இருதயம்தான் நம்முடைய அப்பாவுடைய இருதயம். என்ன ஆண்டவர் அழைச்சு நான் வேகமாக வேலையை ஓடிட்டேன். ஆனால் மறுபடியுமா என்னை அவளோடு தெரிஞ்சுக்கணும் தேடி பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னோட பேசினார், நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார், நிறைய தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக பேசினார்.
நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்தனே, உன்னை அபிஷேகித்தனே. உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற நோக்கம் உன்னதமான நோக்கம். நீ போயிட்டுருக்கிறதான அந்த வழியோ நோக்கமோ அது சரியானது கிடையாது, அது அழிவுக்குரிய ஒரு திட்டம். நீ ஏன் வழிக்கு வான்னு சொல்லி என்னோட பேசிக்கிட்டே இருந்தார். அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு ஆண்டவர் என்னை தெளிவாக சொன்னதினால நான் அதை உறுதியாக பிடிச்சிக்கிட்டேன். ஆனால் இப்போ வாழ்க்கையில் ஊழியத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வு வரும்பொழுது நான் தனியாக உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரை நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீங்க, அழைச்சிங்க, தெரிந்து கொண்டீங்களே. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அழைத்த அழைப்புக்கு விரோதமாக என்னுடைய மனம் வேறு பக்கம் போயிட்டே இருக்குது. நீங்கள் தெரிந்து கொண்டீங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கை வேறு பக்கமாக போயிட்டே இருக்குது. என்னை மறுபடியுமா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, உங்களுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் என்னை அப்படியே மூடுவதை என்னால் உணர முடிகிறது. ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார் தேவன். அந்த சந்தோஷத்தின் மூலமாக தான் இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் நின்று பேசிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ நம்ம எல்லாரும் குறித்தும் ஆண்டவர் ஒரு அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். அழைப்பது மாத்திரமல்ல, ஒரு தெரிந்து கொள்ளுதலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போது நீங்கள் இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும் பொழுது உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ உங்களுடைய பிரதானமான ஜெபமே என்னவாக இருக்கணும், ஆண்டவரை நீங்கள் என்னை எதற்காக அழைச்சிங்க, எதற்காக தெரிந்து கொண்டீங்க. இன்றைக்கி உலகத்தில் ஒரு ஆசீர்வாதம் இப்படி கொடுக்குதான்னு போனால் உடனே போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், போய் வரிசையில் நிற்போம் இல்லைங்களா. ரேஷன் கடையில் போய் இது இலவசமாக கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி போகணுமேன்னு சொல்லிட்டு காலையில் 10 மணிக்கு தான் ரேஷன் கடை திறந்தாலும் இவங்க நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் போய் வரிசையில் நிற்பாங்க. ஏன்? போய் அதை வாங்கணும். அப்படிப்பட்டதான ஒரு ஆசை, அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சர்க்கரைக்கும் ஒரு வேட்டிக்கும் ஒரு புடவைக்கும் இவ்வளோ ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா, அழியாத அழைப்பை தேவன் வைத்திருக்கிறாரே, அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எந்த அளவில் நம்ம தேவனை தேடி வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசை கேட்கும் பொழுது அப்படியே நம்மளை அப்படியே உள்ளிருந்து புல்லரிக்குது, போய் உடனே சோமணின்னு சொல்லி. ஆனால் வீட்டுக்கு போனோன்னா அப்படியே என்ன ஆகிடுது, அப்படியே சோர்ந்து போயிடுது. ஏன்னா உலக கவலை, உலக ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், என் வீட்டை குறித்து கவலை, இதெல்லாம் நினைக்கும் பொழுது என்னால் இதை மறந்துடுறேன். ஆனால் நமக்கு தேவையானது ஒன்று தான், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பாதம். அதுதான் பிரதானமான நம்முடைய நோக்கமாக இருக்கும் பொழுது அது நம்மை ஒரு நாள் வெட்கப்படவே விடாதான். நம்மளை என்ன பண்ணுமா, அதை ஒரு காலம் நம்ம இடறி விடுவதில்லை. அதை தெரிந்து கொள்ளும்படி, உறுதியாக்கும்படி நமக்கு என்ன தேவை, ஜாக்கிரதை தேவை. அப்போ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஏன்னா அதிலிருந்து என்ன புறப்பட்டு ஓடுதான், ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகிறது. அது ஏன் உன்னிலிருந்து ஓடுது அப்படி தெரியுமா? உன்னை கொண்டு உன் குடும்பத்தை, உன்னுடைய உறவுகளை, உன் சொந்தங்களை கர்த்தர் தம் பக்கமாக இழுக்கும்படியாகவே கர்த்தர் உன்னை, உன் இருதயத்தை தெரிந்து கொண்டு அதிலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளை புறப்பட்டு ஓடும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரியல, என் இருதயத்துக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இருக்கிறது என்று சொல்லி நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருடைய இருதயம் வறண்டு போயிருக்கிறது. நிறைய பேருடைய இருதயம் பிளவுபட்டு போயிருக்கிறது. விதைக்கப்பட்ட விதைகள் போய் எங்கேயோ சந்தில் பந்தில் விழுந்துக்குது. அது ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை அதிலேருந்து பெற முடியல. எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம், ஆனால் ஒரு அசைவு கூட என் வாழ்க்கையில் இல்லை. இப்போ முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். என் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இருதயத்தை குறித்து சொல்கிறாரு, அது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. அதிலிருந்து தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அதை தான் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். எரேமியா 17 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? நம்ம வாசிக்கலாமா மறுபடியுமா? எரேமியா
எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். இப்போது நமக்குரிய பலனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும். அந்த ராஜா கூட வெளிநாட்டுக்கு போகும்பொழுது ஒருத்தன் என்ன பண்ணுறாரு, ஒருத்தனை கூப்பிட்டு அவனுக்கு எத்தனை தாளந்து கொடுக்குறாரு? 5 தாளந்து கொடுக்குறாரு. இன்னொருத்தனுக்கு 2 தாளந்து கொடுக்குறாரு. இன்னொருத்தனுக்கு 1 தாளந்து தான் கொடுக்குறாரு. அப்போது ஒவ்வொருத்தனுடைய திறமையுமே அந்த ராஜாவுக்கு நன்றாக தெரியும். ஏன் அப்போ தெரிஞ்சு கொண்டார்? அந்த ஒன்றை வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று பிரயோஜனப்படுத்துவீங்களான்றதுக்காக தான் உங்களையும் தெரிஞ்சு கொண்டார். 5 இருக்கிறவன் போய் 5 சம்பாதிச்சான், 2 இருக்கிறவன் போய் 2 சம்பாதிச்சான். இந்த 1 இருக்கிறவன் மாத்திரம் என்ன பண்ணிட்டான்? அதை போய் புதைத்து வைத்துட்டான். ராஜா வந்து கேட்கும் பொழுது, நீங்கள் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் என்று தெரிஞ்சு நான் பயந்து அதை நான் என் நிலத்தில் புதைச்சி வச்சுருக்கிறேன்றான். உன்னை ராஜா கேட்குறாரு, நீ ஏன் நிலத்தில் புதைச்சி வச்ச? அதை வட்டிக்கு விட்டுருக்கலாம்ல, நான் வந்து வட்டியோடு நான் பெற்றுக்கொண்டிருப்பேனே. ஆனால் இவனுக்கு பதில் சொல்லவே முடியல. இவனுக்கென்று இவன் எதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கலாம் நமக்கு உதாரணமாகத்தான் கர்த்தர் அதை சொல்லுகிறார். அந்த 1 தாளந்து பெற்றுக்கொண்டவனை போல நாம் பெற்றுக்கொண்டதான அந்த தாளந்தை, அந்த வார்த்தையை எந்த அளவிற்கு நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம், இல்லைன்னா எந்த அளவிற்கு அதை அபியாசித்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளை ஒருத்தரையும் சும்மா அழைக்கவே இல்லை. நம்மளை ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை தெரிந்து கொள்ளலை. அது எப்போ தெரிஞ்சு கொண்டார்? அவங்களுடைய தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். யோசேப்பை தெரிந்து கொண்டது போல. யோசேப்புடைய தாய்க்கு திருமணமாகி ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்களுக்கு போய் புருஷங்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் தான் அடைச்சிருக்கிறாரு, நீ போய் ஆண்டவர்கிட்ட கேளு. அதுக்கப்புறம் அந்த அம்மா போராடி அதை பண்ணி இதை பண்ணி ஜெபம் பண்ணி கரு உண்டாயிடுச்சு. அப்போ அந்த குழந்தையை குறித்து, அந்த யோசேப்பை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் யாக்கோபுக்கு கொடுக்கல. அதை போல தான் உங்களுடைய குடும்பத்திலையும் ஒருவேளை ஆண்டவர் அறியாத பெற்றோர்களாக இருக்கலாம். உங்களுடைய சந்ததியிலேயே யார் இயேசுவை ஆராதிக்காதவங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அவரை ஆராதிக்கும்படியாக அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. யாருமே இந்த உலகத்தில் நோக்கம் இல்லாதவர்களாக இல்லை. நாம் தான் நம்முடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் போயிடுறோம். இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. நிறைய பேர் பிள்ளைங்க எல்லா பெற்றோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தான் படிக்கலை, என் பிள்ளை நாச்சுக்கும் என்ன பண்ணலாம், ஒரு படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு போய் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்த்து அவங்கள படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த நோக்கம் அறியாதபடி அந்த பிள்ளை போய் விளையாண்டுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு அப்படியே இருந்துச்சுன்னா, அந்த பிள்ளை வெளியே வரும்பொழுது ஒரு மோசமான ஒரு பிள்ளையாக மாறிடும். அதனால் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் குறித்தும் ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் உருவாக்கவில்லை. அதனால் கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்திற்காகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கு குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சுருக்கேன். நான் இந்த வேலை செய்கிறேன், நான் இவ்வளோ தானே படித்தேன், பரவாயில்ல, இதிலிருந்து உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய தயவு என்று சொல்லப்படுகிறது. கிருபை என்று சொன்ன அந்த வார்த்தையை விட தயவு அப்படின்ற சொல்கிறது இன்னும் கூட கொஞ்சம் மேன்மையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இதற்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு வெளிநாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு தாயார் அவங்களுடைய கணவனை இழந்துட்டாங்க. ஒரே பையன்தான். அந்த பையனுக்கு ஒரு கொடூரமான வியாதி. இப்போ இந்த பையனுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த பையனை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு, வேற ஒரு கண்ட்ரிக்கு கொண்டு போகணும். ஆனால் இவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு திராணியே இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சதான ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க,
எங்கே போகிறதுனே தெரியல. அப்படியே டாக்டர்னாலும் எங்கள் ஊரில் இல்லை, அது பக்கத்து நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு எனக்கு பிளெயினுக்கு அது இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. என்கிட்ட இருக்கிறது ஒன்று தான், நான் என் கண்ணீரை உங்களுடைய பாதத்தில் வைத்து ஊற்றி ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போது அந்த கண்ட்ரியில் ஒரு பிரபலமான ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர் இந்த அம்மா இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக அவர் வராரு. அவர் வரும்பொழுது நடுவில் ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அடுத்தது புறப்படலான்னு சொன்னால் வானிலை ரொம்ப மோசமாகிடுது. மேற்கொண்டு நீங்கள் விமானத்தில் போக முடியாதுங்க, அதனால் நீங்கள் போகணுன்னா இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், ஒரு கார் ஏற பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப பிரபலியமான டாக்டர், இவர் கண்டிப்பாக அந்த கான்ஃபரன்ஸில் இவர் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர் அங்கேருந்து ஒரு காரை எடுத்துக்கிட்டு, வாடகைக்கு காரை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். போகும்பொழுது மோசமான வானிலை, மழை பயங்கரமாக பெய்யுது. இந்த போன வண்டியுமே பிரேக் டவுன் ஆகி நின்றுடுது. அப்போது அந்த டிரைவர் சொல்கிறாரு, என்ன இனிமேல் என்னால் ஓட்ட முடியாது, வண்டியும் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு குடிசையில் ஒரு வெளிச்சம் ஒன்று வருகிறது. உடனே இவங்க காரை நிறுத்திட்டு இந்த டாக்டர் போய் அந்த குடிசை வீட்டுக்குள்ளே நாச்சுக்கு போய் கொஞ்சம் நேரம் தங்கலாம், அந்த மழை விடுற மட்டும் அப்படின்னு போய் அங்கே போகிறாரு. அந்த வீட்டில் தான் இந்த ஏழை தாயும் அவருடைய மகனும் இருக்கிறாங்க. அப்போ இவரை பார்த்தோன்னே அவங்க வரவேற்று அந்த அம்மா ஏதோ இவங்களுக்கு குளிருக்கு ஏதோ ஒரு சூடாக ஒரு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அங்கே போய் பக்கத்து ரூமில் போய் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ யாரும் அங்கே இருக்கிறா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னுடைய மகன் இருக்கிறான், அவனுக்கு இப்படி ஒரு கொடூரமான வியாதி, இதை ஆப்ரேஷன் பண்ணணுன்னா நான் டாக்டர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவரை போய் பார்க்க முடியாது, அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னாலும் பெரிய கஷ்டமாக, அதனால் அவனுக்காக நான் இப்போ ஆண்டர்கிட்ட ஜாம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் டாக்டர் சொன்னார், நான் அவனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. பாருங்க அப்படின்னு போய் பார்க்குறாரு. இவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாரோ அந்த வியாதி தான் அந்த மகனுக்கு இருக்குது. உடனே அடுத்த நாளே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த ஆப்ரேஷனுக்குரியதான அந்த காரியத்தெல்லாம் செய்கிறாரு. இந்த அம்மாவையும் அவனுடைய மகனையும் தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு அந்த இடத்துல போய் அந்த ஆப்ரேஷன் செய்து அவங்களுக்கு விடுதலையோடு அந்த பையனையும் தாயும் கொள்ளாது வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் திரும்பி போயிடுறாரு. அப்போ பாருங்கள், இப்போ இந்த அம்மாவுடைய தேவைகளை சந்திக்கும்படியாகவே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த டாக்டரை இவங்க வீட்டுக்கு கொண்டு வரணுன்றதுக்காகவே இயற்கை எல்லாத்தையும் மாற்றி, பிளெயினில் போக முடியாது, இவர் காரில் தான் போகணும். காரில் போனாலும் அந்த மழை அதிகமாக இருக்குது, பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போகிறாரு, அங்கே பார்க்குறாரு, அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்து கொள்கிறாரு. அந்த மகனையும் தாயும் கூட்டிக் கொண்டு போய் அந்த ஆப்ரேஷனை செய்து அந்த பையனுக்கு ஒரு சுகத்தை அந்த டாக்டர் கொடுக்குறார். இதுதான் தயவு என்று சொல்வது. முடியாத சூழ்நிலையை முடிய வைக்கிறவர் தான் நம்முடைய தேவன். இப்போ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முடியலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எது நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நடத்துவதற்கு தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களுக்கு எப்போதும் இருக்கிறது. அந்த தயவுள்ள தேவனை நாம் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். இதற்காக இந்த தேவனை பார்க்கணுன்னு வானத்துக்கு ஏறலாமா இல்லை பூமிக்கு அடியில் இறங்கலாமான்னு நம்ம ஒன்றும் கேட்க அவசியமே இல்லை. அவர் உங்கள் கூப்பிடுகிறதான சத்தத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை தர உங்களுடைய அருகிலேயே இருக்கிறார். அவர் அருகில் இருக்கும் பொழுது அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளப் போகிறோம். அதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த போகிறோம். கடினப்பட்டிருக்கிற இருதயத்தை நம்ம உடைக்கணும். தேவன் என்ன குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ, என்ன நோக்கத்திற்காக இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் தயவுள்ளவராக இருக்கிறார். யார் என்ன பண்ணாலும் என்ன எதிர்ப்பு வந்தாலும் தேவனுடைய தயவு மாத்திரம் எனக்கு இருந்தால் போதும், என்னை எடுத்து நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை நான் ஒரு நோக்கத்திற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஒரு நோக்கத்திற்காக உன்னை அழைச்சேன். இப்போ அடுத்ததாக உன்னை ஒரு நோக்கத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ இருக்கிற இடத்துல உன்னை அந்த பகுதியில் ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறேன். எனக்கே ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் தெரியாதது தான் எனக்கு தேவை.
ஒன்றுமே இல்லாதவன் தான் அவருக்கு தேவை. 12 சீஷர்களையும் அவர் எங்கேருந்து செலக்ட் பண்ணார்? மீன் பிடிக்கிறவங்க தான். அவங்களுக்கு என்ன தெரியும்? கடலில் எந்த நேரத்தில் எங்கே போய் வலை போட்டால் மீன் கிடைக்குன்னு அவங்களுக்கு தெரியும். வேறு எதுவும் தெரியாது அவங்களுக்கு. பிரசங்கம் பண்ணுறதுக்கு தெரியாது, ஜெபம் பண்ணுறதுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி 12 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ணார். அதுலேயும் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? பிசாசுடைய சத்தத்தை கேட்டு இவருக்கு எதிராகவே மாறிட்டான். பரவாயில்ல, அந்த ஒருத்தன் போனாலும் பரவாயில்ல. அவனுக்கு பதிலாக இன்னொருத்தனையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவனுக்கு பதிலாக வேற நிறைய பேரை கத்த தெரிந்து கொண்டார். பவுலை தெரிந்து கொண்டார், தீமோத்தேயுவை தெரிந்து கொண்டார், பிலமோனை தெரிந்து கொண்டார். பிலமோன்லாம் ஒரு சிறை கைதியாக இருந்தவன், அவனை தெரிந்து கொண்டார். அவனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யும் பொழுது உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு தாரேன் ஆண்டவரே. என் கடினமான இருதயத்தை நீங்கள் உடைச்சிடுங்க ஆண்டவரே. வேதத்தில் நிறைய பேருடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கடினப்படுத்தியிருக்கிறாரு. அதில் முதலாவது ஒருத்தரை சொல்லணும்னா அவர் தான் பார்வோன். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன்றாரு மோசைக்கிட்ட. முன்னாடியே போய் உடனே அவங்கள வெளியே கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை உடனே வெளியே கொண்டு வந்துருக்கிறதுக்கு ஆண்டவரால் முடியும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துலையும் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு. இந்த 10 வாதைகள் இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த 10 வாதைகளுமே அந்த எகிப்தில் 10 தெய்வங்களாக இருந்தது. அந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வல்லமையே இல்லை அப்படின்றதுக்காக விளக்குவதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 10 வாதைகளை அந்த இடத்துல செய்கிறார். அவங்க எதெல்லாம் கடவுள்னு நம்பிக்கொண்டு இருந்தாங்களோ அதால் ஒன்றுமே செய்ய முடியல. இதெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் பார்வோனுடைய இருதயம் உடனே இலகி போயிடக்கூடாது. அவனுக்கு சற்று கடினம் தன்மை வேண்டும். ஆனால் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவனுடைய இருதயத்தை யார் கடினப்படுத்தினார்? தேவன் தான் கடினப்படுத்தினார். இப்போ இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர் தேவனா இல்லது விரோதியாகிய பிசாசா? 2 பேர் இருக்கிறாங்க இருதயத்தை கடினப்படுத்துறதுக்கு. ஒன்று பிசாசு, இன்னொன்று தேவன். தேவன் இருதயத்தை கடினப்படுத்தினார்னா அதை உடைத்து சரி செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய இருதய கடினத்தை உடைப்பதற்கு கர்த்தர் இந்த நாட்களில் போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய கல்லான இருதயத்தை உடைத்துட்டு உங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, என் கல்லான இருதயத்தை நீங்கள் உடைச்சி சதையான இருதயமாக மாற்றி அதுக்குள்ளே உங்களுடைய வார்த்தைகளெல்லாம் நீங்கள் எழுதுங்க ஆண்டவரே. உங்களுடைய வாக்கு தத்தங்களை என்னுடைய இருதயத்தில் எழுதுங்க. நான் படிச்சுட்டு மறந்து போயிடுறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வசனமே எனக்கு புரியல, எனக்கு மறந்து போயிடுது அப்படின்றாங்க. பார்த்தீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி சொல்கிறவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. எவ்வளோ வசனங்களை கேட்குறாங்க, ஆனால் கேட்ட வசனங்கள் ஒன்றுமே அவங்களுக்குள்ள பதிலே தர, ஒரு விளைச்சலையும் கொடுக்க முடியல, ஒரு அசைவையும் ஏற்படுத்த முடியலன்னா அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வேளை உங்களுக்குள்ள மற்ற காரியங்களெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். டிவி சீரியல், இல்லைன்னா இன்றைக்கி எலெக்ஷன் காரியங்கள், கிரிக்கெட் சம்மந்தமான காரியங்கள், பேச்சு போட்டி, அது இது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை மாத்திரம் அவங்க வாழ்க்கையில் இருதயத்துக்குள்ளாரையே இருக்காது. அப்படின்னு என்ன? தேவன் நல்லா பிரசங்கம் கேட்கலாம், ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கலாம், நிறைய ஜெபங்கள் பண்ணியிருக்கலாம், நிறைய ஊழிக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்ணியிருக்கலாம், நிறைய பேருக்கு லெட்டர் போட்டு எல்லாம் எழுதியெல்லாம் வாங்கியிருக்கலாம். அவங்களும் சொல்லுவாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணாலும் இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றமுமே இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனையோடு நீங்கள் இருப்பீர்களானால் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நிறைய எனக்கு கொடுத்துருக்குறீங்க. நிறைய பேர் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்த உடனேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மணிக்கணக்கில் இந்த வார்த்தைகளை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அறிக்கை செஞ்சாலும் ஒரு அசைவுமே இல்லை.
எவ்வளோ நாளாக இந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் டெய்லி சொல்லிகிட்டு இருக்கிறோம். எவ்வளோ நாளாக? நாங்கள் 4 வருஷமாக, நாங்கள் 5 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இல்லையா? தேவனுடைய வார்த்தையில் எதுவுமே செய்ய முடியாதபடி இருக்கிறதா? அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ ஏன் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்து ஜெபித்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை வருடங்களாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் ஒரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் வரல அப்படின்னா, முதலாவது நீங்கள் அந்த வாக்குத்தத்த வார்த்தையெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு முதலாவது உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. 59வது பக்கத்தில் இருக்குது. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாளாய் சாப்பிடாமல் ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷரிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராக இருந்தார்கள். பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். உடனே அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட படவில் ஏறி தல்முனாத்தாவின் எல்லைகளில் வந்தார். அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோடு தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியிலே பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறாளே, இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவளை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவில் அவரிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாருங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களோ? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கோடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கோடை நிறைய எடுத்தீர்கள் என்றார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. அந்த அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அந்த பக்கம் போகலான்னு சொல்லி இவங்களை படவில் ஏற்றிட்டு இருக்கிறாரு. போகும்பொழுது வழியில் அவர் சொல்கிறாரு, பரிசேயரை குறித்து, ஏரோதினுடைய புளித்த மாவை குறித்து பேசுகிறார். புளித்த மாவுன்னா அவங்களுடைய உபதேசங்கள், கலப்பான உபதேசங்கள், அதை குறித்து பேசும்பொழுது சீடர்கள் அவரிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் இப்படி சொல்லுகிறார் என்று யோசனை பண்ணும் பொழுது அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, உங்களுக்கு உணர முடியாமல் இருக்கிறீங்களோ? இன்னும் உங்களுடைய இருதயம் கடினமாக இருக்கிறதா? கண்ணார பார்த்துட்டீங்க, 5000 பேருக்கு மேலே எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. எல்லாருக்கும் இவங்க கையால் என்ன பண்ணிக்கிறாங்க? அப்பங்களெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க, மீன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க, திருப்தி அடைஞ்சாங்க. இப்போ இங்கே வரும்பொழுது இவங்கக்கிட்ட ஒரே ஒரு அப்பந்தான் இருக்குது. இவங்களுக்கு உணர முடியாமல் போயிட்டாங்க. அப்போ இந்த கடினமான இருதயம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
முதலாவது, உணர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யாருன்றதையும் மறந்துட்டாங்க. அவங்க கூட இருக்கிறதான தேவன் யார் என்பதை மறந்துட்டாங்க. அதனால தான் நம்ம பிரச்சனை நேரத்தில் நம்ம ரொம்ப சோர்ந்து போய் பயந்து போய் கொண்டிருக்கிறோம். மனிதர்களை போய் தேடி கொண்டிருக்கிறோம். ஒரு பலவீன நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, மனுஷனை தான் நம்ம நம்புகிறோமே வெளியே, டாக்டரை தான் நம்ம நம்புகிறோமே வெளியே, தேவாதி தேவனை நம்மளால் உணர முடியாதபடி சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிற இருதயமாக இருக்கிறது. அவர் யார்? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி 100க்கு அதிபதிக்கு தெரியுது. அவருக்கு பிரியமான குடும்பத்தில் ஒருத்தன் செத்து போயிட்டான். அவனுடைய சகோதரிகள் கூட புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. இயேசு அவன் வைத்ததான கல்லறைக்கு முன்னாடி வந்து அவன் பேரை சொல்லி கூப்பிட்றாரு. அவன் உயிரோடு வந்துடுறான். பாடையில் ஒரு வாலிபனை கொண்டு போகிறாங்க. அவனுக்கு தாய்க்கு அவன் ஒரே பையன்தான், புருஷன் இல்லை அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா நம்பிக்கையே இந்த ஒரே பையன்தான். அந்த பையனும் செத்து போயிட்டான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு போய் குழியில் இறக்க போகிறாங்க. ஆனால் வழியில் ஆண்டவர் வந்தார், பாடையை தொட்டார், வாடிவன் எழுந்து உட்கார்ந்தான். இப்போ இவ்வளோ காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் அந்த கூட்டத்திலே இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் கடினப்பட்டு இவர் யார் அப்படின்னு தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவரை மேசியான்னு அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனால் தான் கொண்டு போய் அவரை சிலுவையில் அடித்தாங்க. அதை போலவே நாமளும் நம்முடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக நம்முடைய சூழ்நிலை, புயல் காற்று அடிக்கிறது, அதை பார்த்துட்டு சீஷர்கள் பயப்படுறாங்க. தங்க கூட இருக்கிறவர் யார் என்பதை தெரியாமல் இருக்கிறாங்க. அவர் கடல் மேல் நடந்து வந்தவர். பேதுரு கேட்குறாரு, நானும் வரட்டுமான்னு, வா அப்படின்றாரு. அவனும் நடக்கிறான். ஆனால் திடீர்னு அவன் சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு அவன் பயந்து அமிழ்ந்து போகும்பொழுது கத்தரை நோக்கி கூப்பிட்றான். கத்தர் அவனை கையை பிடிச்சி அவனை தூக்கி எடுத்து நிறுத்துறாரு. அப்போது இந்த நாளில் பாருங்கள், நம்ம தேவனுடைய ஆலயத்தில் தான் இருக்கிறோம், படகுல தான் இருக்கிறோம். தேவன் தான் நம்ம அழைச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கானானுக்கு போக போகிறோம், பரலோகத்துக்கு போக போகிறோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆனால் கூட இருக்கிற அவரை நம்மளால் தெய்வமாகவே உணர முடியாதபடி சூழ்நிலையில் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. இப்போ உணர முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்தது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. இவர் என்ன பண்ணுவார்? 5 அப்பம் 2 மீனை கொண்டு, இந்த சொற்பமான காரியத்தை கொண்டு இவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியவே இல்லை. இந்த சூழ்நிலை இவர் எப்படி மாற்றுவார்? படகுல இப்போ அமிழ்ந்து போகக்கூடியதாய், அமிழக்கூடியதாய் புயல் காற்று அடிக்கிறது. இவரை புரிந்து கொள்ள முடியவே இல்லையே. அவர் எழுந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, இறையாதே அமைதலாயிருன்னு. காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சது. கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு. அந்த 12 அந்த படகுல இருக்கிற எல்லாருமே தேவனுடைய நாமத்தினால் அவங்க ஏதாவது சொல்லணும், ஏதாவது செய்யணும்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் கூட இருந்த 12 பேருமே நம்ம மாதிரி ஆட்களாக இருக்கிறாங்க, பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு வைத்திருக்கிறாரு. உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் குடும்பம் மோசமான குடும்பமாக இருக்கலாம். உங்களுடைய குடும்ப வரலாறுலாம் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரும் மனம் திரும்ப மாட்டாங்க. எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவர் பேசிக்கிறார், கொஞ்சம் கூட தெரியாமல் இருக்கிறாங்க. பரவாயில்ல, அவருடைய வல்லமையை உணர்ந்ததான நீ என்னை புரிஞ்சு கொண்டியா அப்படின்னு நான் தேவன் நம்மளை பார்த்து கேட்குறாரு. நம்முடைய வார்த்தை பதில் என்னவாக இருக்க போகிறது? கடினப்பட்ட இருதயமாக இருக்குமானால் அமைதலாக இருப்போம். புரிந்து கொள்ள முடியாத நிலையாக இருக்கிறது. அடுத்ததாக, பார்க்க முடியாத ஒரு நிலை. 12 சீஷர்களுக்கும் 12 கோடையை தூக்கி தலைமையில் வச்சுட்டு தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்கிறாரு. தூக்கிட்டு வந்தது கூட இவங்களுக்கு மறந்து போயிட்டாங்க. நான் கூட யோசிப்பேன், கரெக்டாக 12 கூட தான் மீதியாக இருக்கணுமா? ஆமாம், அவங்க பார்க்கணும், அவங்க தலைமையில் வச்சு தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வந்தாலும் என்னமோ அப்படின்னு நினச்சி தான் தூக்கிட்டு போகிறாங்களோ இல்லையே, இது ஆண்டவர் செய்த அற்புதம் என் தலைமையில் இருக்குதுன்னு அவங்களால பார்க்கவே முடியல. இதை தேடிக்கிட்டு அவங்க வேறு எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை, அவங்க தலைமையிலேயே இருக்குது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள்
உங்களுடைய தலையின் மேல் இருக்கிறது. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறாரோ, தலையின் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அதை என்ன பண்ணிட்டீங்க? பார்க்கல. சரி, அடுத்ததா கேட்க முடியாத நிலை. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாலும் இவங்களுக்கு கேட்பதற்கு ஒரு விசுவாசம் வருவதற்கு இவங்களுக்கு முடியல. கேட்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்கிறது. அடுத்ததான நிலைமை நினைவு கூற முடியாத நிலைமை. இவங்க எல்லாமே கோமாவில் இருந்துட்டாங்க. ஆண்டவர் செஞ்சதான அற்புதத்தை இவங்களை நினைவு கூற முடியாதபடிக்கு நினைவாற்றல் இழந்து போனவர்களாக இவங்க இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. இருதயம் கடினப்பட்டு இருக்குமானால் முதலாவது உங்களுக்கு உணர முடியாத ஒரு நிலைமை இருக்கும், புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கும், பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும், கேட்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும், நினைவு கூற முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம். வசனத்தை கேட்கவே முடியாது. இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறோம், ஆனால் நிறைய பேருக்கு வசனமே உள்ளே போகிறதே இல்லை. அப்படின்னா உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே கடினமான என் இருதயத்தை உடைங்க ஆண்டவரே. இந்த நாளில் கேட்கிறதான வார்த்தைகள் என் வாழ்க்கையில் அது 100க்கு 100 பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். என் எல்லைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். என் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நான் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் பிள்ளையினுடைய திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எதுவுமே நடக்கலை. ஆண்டவரே நீங்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு உங்களால் முடியாண்டவரை நான் உங்களை நம்பி ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை. அது ஒருவேளை 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமாக கூட மாறலாம். அதை குறித்து எனக்கு கவலையே கிடையாது. என் தேவன் சொன்னதை செய்வார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு ஒரு சந்ததியை ஆயத்தப்பட வேணும். சாரால பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க முடியாத சூழ்நிலை அவளுக்கு, அந்த கர்ப்பமே அடைய முடியாத ஒரு சூழ்நிலை அவளுடைய வாழ்க்கையில். ஆனாலும் அவர் கர்த்தரை விசுவாசித்தார். தேவன் அதற்கு அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதனால தான் விசுவாசிகளுடைய தகப்பன் என்கிறதான அந்த இடத்துல ஆபிரகாமை கொண்டு வந்து வைத்தார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணலாம், கேட்டது கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை மாத்திரம் விட்டுறாதீங்க. உங்களுடைய இருதய அந்த கடினப்பட்ட இருதயத்தை உடைக்கும்படியாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இலகிய அந்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. விதைக்கப்படுகிற வார்த்தைகள் என்னுடைய நிலத்தில், என்னுடைய இருதயத்தில் நல்ல நிலமாய் மாற்றி, கேட்கிற வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் 30, 60 அல்ல 100% நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏன்னா பஞ்ச காலத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்த பொழுது அவன் 10%, 20%, 30% இல்லை, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் அறுத்தான் இல்லைங்களா? அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். ஆனால் அவரை நம்ம மறந்துடுறோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் நம்ம கொடுக்க போகிறோம். தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா அது நம்மை ஆறுதல் படுத்தும். பிரச்சனை நேரத்தில் தனிமையாக இருக்கிறோன்ற உணர்வு இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்மளோட பேசும். யார் உன்னை சொன்னது நீ தனிமையாக இருக்கிறேன்னு? எனக்கு வீடு இல்லை என்ற பொழுது அவர் சொல்வார், நான் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, நான் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டேன்னு, உன்னுடைய வியாதிகளை சுமந்தேன்னு. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைகள் நம்மளோட பேசும். நம்ம ஒரு நாளும் தனிமையானவர்களே கிடையாது, அனாதைகள் கிடையாது. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நமக்கு கலக்கம் தேவையே இல்லை, பயம் தேவையே இல்லை. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்தவர். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒருவேளை நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்காமல் போகுதா? உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வசனம் இல்லை. தேவனுடைய வசனம் இல்லாததற்கு காரணம் உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. கடினப்பட்ட இருதயம்
இந்த நாளில் கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அதை இழகச் செய்ய போகிறார். அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகுமா? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கடினமான தன்மையை அவர் மாற்றுவதற்கு, இழக்கச் செய்வதற்கு, உருகி போக செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய தேவன் நல்லவருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான காரியங்களாக இருக்கலாம், மலை போல காணப்படலாம் பிரச்சனைகள். இது எப்போ மாறும்னு தெரியலையே நீங்கள் நினச்சி ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. சடுதியில் ஒரு நாளில் பார்ப்பீங்க, அது அப்படியே உருகி போயிடும். மலை போல காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். தேவனுடைய பிரசன்னம் இருந்தால் போதும். தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் காணப்படணும். கடினப்பட்ட இருதயத்தில் ஒரு நாளும் அற்புதத்தை பார்க்கவே முடியாது. அவருடைய நாமம் என்பது அதிசயமானது. இயேசு என்றதான நாமம் அற்புதங்களை செய்யக்கூடியதான நாமம். அந்த தெய்வத்தை தான் இந்த நாளில் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இருதய கடினம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் தான் நம்மை நடத்துகிறவர் என்கிறதான அதிகாரத்துக்குள்ளே நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். சங்கீதம் 95 அதிகாரம் 8-11 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. 730வது பக்கத்தில் இருக்குது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அப்போ இந்த நாளிலே அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால், வனாந்தரத்தில் உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய முற்பிதாக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி அவருக்கு கோபம் மூட்டி ஆத்திரம் மூட்டி விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்க விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. பலி செலுத்துறத போய் சாப்பிடக்கூடாதுன்னு இவங்க போய் பலி செலுத்தினாங்க, சாப்பிட்டாங்க. இப்போ எப்படி உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ நாம் இந்த நாளில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டினது போல் நீங்களும் நானும் கோபம் மூட்டவே கூடாது. எத்தனை பேர் பாருங்கள், தேவனை அறிந்திருந்துமே தேவனை அறியாதவர்களைப் போலவே விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களோடு அவங்களோடு போய் உட்கார்ந்து கொண்டு அவங்க செய்ததான அந்த பலிகளை புசித்து கொண்டு, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை நம்புகிறோங்க, இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசுனா யாருன்னு தெரியும், இயேசுனா யாருன்னு தெரியுமில்ல, அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியுமா? தெரியுமே. அப்போ அந்த விக்கிரக ஆராதனை இடத்துல நீங்கள் ஏன் உட்காந்துருக்கிறீங்க? இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனை அவர்களுக்கு அதிகாரியாக வைக்கவே இல்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவங்க கொடுக்கல. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள். இன்று ஒருவேளை நல்லா இருக்கலாம், ஆனால் எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நாட்களில் வருகிற பிரச்சனைகளில் நீங்களும் நானும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதய கடினம் ஒடிக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும், இலகி போக வேண்டும். 1 பேதுரு 1 அதிகாரம் 21 வசனம் பாருங்க. 2 பேதுரு 1 அதிகாரம் 21 வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்களே. இப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் மனுஷனால் எழுதப்பட்டது கிடையாது. அவர் சொல்கிறாரு, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோட இணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய வார்த்தை இருக்கிறது. அதை வாசித்தும் நம்ம போய் அந்நிய நுகத்தில் போய் ஈடுபட்டோம்னா தேவனுடைய தலைமையத்துவத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? உதாசீனப்படுத்திடுறோம். இருதய கடினம் நம்மளை விட்டு விலகவே விலகாது. அதனால் இயேசு யார் என்று சொல்லி அறிந்தாலும்
அவருக்குரிய மகத்துவத்தையும் கனத்தையும் நம்ம கொடுக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருதய கடினம் மாறவே மாறாது. அதனால் இருதய கடினம் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசு தான் உங்களுடைய ஆண்டவராக இருக்கணும். எல்லாத்துக்கும் அவர் தான் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கணும். அவருடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறணும். அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருதய கடினத்தை அவரால் மாற்ற முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன தான் ஜெபம் பண்ணாலும், என்ன தான் ஆராதித்து கொண்டு இருந்தாலும், அவரை வைக்க வேண்டிய அந்த உன்னத ஸ்தானத்தில் வைக்காமல் மனிதர்களையும் மற்றவர்களையும் பிள்ளைகளையும் அந்த இடத்துல வைத்து கொண்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு மனிதர்களுக்கு பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்களை கீழ்ப்படிந்து கொள்ளுவீர்களானால் உங்களுடைய இருதய கடினம் ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆகவே இந்த நாட்களில் உங்களுடைய இருதய கடினம் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் அவர் முதலாவது இடத்தில் அவர் இருக்கணும். பிரச்சனை நேரத்தில் மாத்திரம் அவரை பார்க்கறது, மற்ற நேரத்தில் அவரை தூக்கி வேறு இடத்துல வச்சுறது, திருப்பி பிரச்சனை வர நேரத்தில் மாத்திரம் அவரை நோக்கி பார்க்கறது, இப்படி அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அவரால் செய்யவே முடியாது. அடுத்ததாக 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம் பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை நம்மளை எப்பயுமே அப்படியே தடவிக்கிட்டு அப்படியே அன்பே ஆர்வீரேன்னு சொல்ல மாட்டார். சில நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை கடிஞ்சு கொள்வார். சில நேரத்தில் ஒரு கொட்டு வைப்பார், பார் நீ என்ன பார் அப்படின்வார். அந்த நேரத்தில் என்ன ஆண்டவரை நடிச்சிட்டாரு, இந்த ஆண்டவரை வேணாம் அப்படின்னு நம்ம போனோம்னா நம்முடைய வாழ்க்கை தான் தேவனுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிடும், தேவனுடைய வழியை விட்டு விலகி போயிடும். தேவனுடைய வழிகள் ஒரு நாளும் மாறாதவைகள். அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நித்தியமான ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கிற கடினமான இருதயம் மாற வேண்டும். 2வது, நமக்குள் முன்னாக இருந்தவர்களுடைய செய்த பாவங்களை நாம் அறிந்து அவைகளை பின்பற்றாதிருக்க வேண்டும். நமக்கு முன்னாடி எத்தனை பேர் ஓடி இருக்கிறாங்க, அவங்களும் இப்படி தான் நம்மள மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரராய் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவளில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவரில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவளில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவருக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான பாவங்கள், அவங்களிடத்தில் காணப்பட்ட தவறுகள் நிமித்தமாக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சு. வாக்கு பண்ணார் தேவன், உங்களை பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போவேன்னு சொல்லி. வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். ஆனால் இவங்களுக்கு வாக்குரைச்சார், உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போவோன்னு சொல்லி. ஆனால் போகவே இல்லை. 40 வருஷம் வனாந்தரத்திலே அலைஞ்சு திரிஞ்சு செத்தாங்க. காரணம் என்ன? அவங்களுக்குள்ளே காணப்பட்ட கடினமான இருதயம், அவங்களுக்குள்ளே காணப்பட்ட விக்கிரக ஆராதனை, அவங்களுக்குள்ளே காணப்பட்டதான முறுமுறுப்பு, அவங்களுக்குள்ளே காணப்பட்டதான விபச்சாரம், வேசித்தனங்கள், இவைகளெல்லாம் நமக்கு ஒரு திஷ்டாந்தங்களாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார்.
இதை பார்க்கும் பொழுது அவங்க செய்தது போல நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு அவங்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 300ஆம் பக்கத்தில் இருக்குது. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போலவும் உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஆகவே சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நம்ம ஒருத்தருக்குள்ளார இல்லாதபடிக்கு நம்ம இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கவனித்து கேட்க போகிறோம். அவங்க எல்லாருமே இச்சித்தாங்க, பாவம் செஞ்சாங்க, தேவனுடைய வழியை விட்டு விலகிட்டாங்க. அதனால் பெரிய அலைச்சல் உண்டாச்சு அவங்களுக்கு. 40 வருஷம் தேவையில்லாமல் அலைச்சல். ஆனால் அந்த வனாந்தரத்திலையும் கர்த்தர் அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்தார். அப்போ தேவனுடைய நாம மகிமைக்காக அவர் எவ்வளோ அற்புதங்களை செய்து நம்மளை அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார். ஜெபம் பண்ணதெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்தாலும் இவங்க இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் மறுபடியுமாக எகிப்துக்கு போவோம்னு சொல்லி ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு போவோம்னு சொல்லி அப்படியே ரைட் அபவுட் மறுபடியுமா திரும்பி எகிப்து பக்கம் போனது போல் இன்றைக்கு அநேகர் போய்கொண்டு இருக்கிறாங்க. நீங்களும் நான் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. அவங்க போனது போல் நம்மளும் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருதய கடினம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி விட்டுரும். எல்லாத்தையும் இழந்து போயிடுவோம். ஒருவேளை இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கலான்னு என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த ஆசீர்வாதம் ரொம்ப காலத்துக்கு உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் இழந்து போயிடுவீங்க. கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார். இந்த இருதய கடினம் என்பது ஒரு மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இருதய கடினத்தை நம்மை விட்டு அகற்றி போடும்படியாக நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற இருதயத்தின் நினைவுகள் சரியான உறவிலே இருக்க வேண்டும். தேவனுக்கு நமக்கு இடையில் இருக்கிற அந்த தொடர்பு ஒரு நாளும் அது கட்டாகவே கூடாது. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், தேவனை தேடி வரோம் பிரச்சனை நேரத்தில், அது நல்லானவொன்னே அப்படியே போயிடுறோம். திருப்பி அடுத்த பிரச்சனை வரப்போ வரோம், மறுபடியுமா போயிடுறோம். ஆனால் கேட்டால் நாங்கள் அப்படிப்பட்டவங்களாம் இல்லைங்க, நாங்கள் எப்பயுமே தேவனை ஆராதிக்கிறோம், அவரே தான் நாங்கள் 24 மணி நேரமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் ஒரு பெரிய ஒரு தீமையான காரியமாக இருக்கிறது. பிரச்சனை நேரத்துக்கு வருவாங்க, மற்ற நேரத்துக்கு ஓடிடுவாங்க, மறுபடியும் பிரச்சனை வந்தால் வருவாங்க, திருப்பியும் போயிடுவாங்க. கர்த்தர் அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் இந்த நாளில் எச்சரிக்கிறாரு, இறுதிய கடினம் உன் வாழ்க்கையிலேருந்து அகன்று போகட்டும். ஏன் இப்படி நீ வந்துட்டு போய்கிட்டுமா இருக்கிற? வந்தா வா, போனா போ. ஒன்று பாகால் தெய்வமாக இருந்தால் பாகாலை கும்பிடு, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை கும்பிடு. நீ பாகாலையும் கும்பிடுகிற, கர்த்தரையும் கும்பிட்டுக்கிற. கேட்டால் நான் கர்த்தர் தான் எனக்கு தெய்வம்னு சொல்கிற, ஆனால் உன்னுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைன்னு உன்னால் உனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லை. ஆனால் நீ கர்த்தருடைய பிள்ளை நீ தான் பீத்திக்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் கூட அருகதை இல்லாமல் நாமளும் அப்படி தான் நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறோம், கொஞ்சம் நேரத்தில் போய் பாகால போய் நம்பி போயிடுறோம். அங்கே சொல்லப்பட்ட எல்லா தீமையான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிறது. எனக்கு தெரிந்ததான ஒரு குடும்பம், அவங்க நல்ல ஜபத்தில் இருக்கிறவங்க தான். ஆனால் அவங்களுடைய பெண் பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவங்க ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த திருமணம் செஞ்சாங்க. திருமணம் செய்தாலும் அந்த திருமணம் இப்போ நீடித்தே இல்லை. கணவனும் மனைவியும் பிள்ளையும் பிரிந்திருக்கிறாங்க. அப்போ அவரே வந்து என்கிட்ட சொன்னார், நான் செஞ்சதான ஒரு தவறு, என் சொந்தங்கள் என்னுடைய உறவுகளெல்லாம் சொன்னதை கேட்டு எங்கள் ஊர் பக்கமாக பார்க்கணுன்னு தான் நான் போய் பார்த்தேன்.
அதனால் இப்போ இப்படிப்பட்டதான ஒரு அவல நிலைக்குள்ளே வந்திருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு சொன்னாங்க பார்த்துங்க, நம்ம ஜாதியில் தான் எடுக்கணும், நம்ம இதில் தான் பார்க்கணும், நம்மள தான் பார்க்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி அவங்க ஒருத்தருமே வரல. இப்போது இந்த குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் தனியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க சொந்தக்காரங்களாம், பேசாமல் டைவர்ஸ் பண்ணிவிடு அப்படின்றாங்க. ஆனால் அந்த மக்கள் ரொம்ப விசுவாசம் உள்ளவர். நான் ஆண்டவரிடத்தில் சொன்னதான அந்த வாக்குத்தத்தத்தை நான் மறக்கலை அங்கிள். நான் அந்த தேவ சமூகத்தில் பண்ணின உடன்படிக்கையில் நான் உண்மையுள்ளவனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் டைவர்ஸ் பண்ணவே மாட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் எங்களோட வந்து சேருவார்னு நான் நம்புகிறேன் அப்படின்னாங்க. அதுதான் அவங்களுடைய விசுவாசம். அப்போது நம்ம நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இடையூறாக வந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் ஜாதி பார்க்குறாங்க, நிறைய பேர் கலர் பார்க்குறாங்க, நிறைய பேர் படிப்பு பார்க்குறாங்க. இப்படி படிப்பை பார்த்து வேலையை பார்த்து இவ்வளோ சம்பளம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு சில பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வீணாக கழிந்து கொண்டே இருக்கிறது. வாலிப வயசெல்லாம் காட்டி கடந்து முதிர் வயதான காலத்தில் அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வருவார், ஏற்ற மாப்பிள்ளையா, இவங்க விரும்புகிற பண்ணமா நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையாக வருவார். ஆனால் அவங்க வாழ்க்கையெல்லாம் கடந்து போயிடும். இப்படி நிறைய பேர் தவறு செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கக்கூடாது. அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிறதான இந்த தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதை நான் உணர்த்தி பேசுகிறேன். நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி, இல்லைன்னா இந்த நாளில் பரிசுத்தாவியினர் சொல்லுகிறபடி அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்களுடைய கடினமான இருதயத்தை உடைக்கும்படியாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இல்லைன்னா உங்களுடைய கடினப்பட்ட இருதயத்திற்கு ஏற்ற பலனை நீங்கள் நிச்சயமாகவே நான் உங்களை சாபமாக சொல்லலை. நிச்சயமாக அன்னைக்கு நீங்கள் கண்ணீரோடு வந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணாலும் முடிஞ்சது தான் இல்லைங்களா. இப்போது அவர் சொல்கிறாரு, நான் தெரியாமல் போய் பண்ணிட்டேனே அப்படின்றார். பண்ணதுனால இப்போ மாற்றிட முடியுமா? அப்போது இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து அவன் சொல்கிறான், மனைவியை தள்ளி விடுறது நியாயமா, டைவர்ஸ் பண்ணுறது நியாயமானு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுங்களா, உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே அந்த வார்த்தையை சொன்னார். ஏன்னா நீங்கள் ஒரே முடிவோடு வந்துட்டீங்க, இதுதான் பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வேறு மோசையை மாற்றி சொன்னார்னா அவன் மேலே கல் எடுத்து அடிச்சிருப்பீங்க, அவனை கீழே தள்ளி விட்டுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே அந்த டைவர்ஸ் பண்ணுறதுக்கு மோசை எழுதிட்டார். மற்றபடி தேவனுடைய சித்தம் அது இல்லைன்னு சொன்னார். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன தான் இருந்தாலும் அந்த ஒடிஞ்சு போனதை மறுபடியும் உருவாக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் உண்டு. முறிந்து போன வாழ்க்கையை மறுபடியுமாய் கத்தரிடத்தில் வல்லமை உண்டு. அதை நம்புவோம். நம்முடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக இவ்விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு இந்த நாளிலே நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்து நினைக்கலாம். நம்முடைய இருதய கடினம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாமா? ஆவியானவர் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தரோட 2 பேரோட தெளிவாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இருதய கடினம் உங்களோட தான் பேசுகிறாரு, உங்களுக்காக தான் பேசுகிறாரு. இந்த நாளிலே ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கக்கூடியதான இனி வருகிறதான நாட்களில் கேட்கப் போகிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதய கடினம் முதலாவது உடைக்கப்பட வேண்டும். இருதயம் மகா திருக்குள்ளதும் கீழுள்ளதுமாக இருக்கிறது. அதை உடைக்கும்படியாக நீங்கள் தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் அசைவாடும்படியாக அவரை நீங்கள் அவரை அழைங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வந்து எங்களுக்குள்ள அசைவாடுங்க ஆண்டவரே. அதை விட்டுட்டு அசைவாடு ஆவியே இறங்கி வா ஆவியன்னு நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா முடியவே முடியாது. ஆவியானவர் அசைவாடுதலை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கணும். அவரை கூப்பிடுங்க, ஆவியானவரை நீங்கள் இறங்கி வாங்க, எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மறுபடியும் கட்டுங்க. நாங்கள் இந்த நாளில் உங்களுடைய ஆவியானுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம்.
எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததால் அந்த தவறை நாங்கள் செய்ய போவது இல்லை ஆண்டவரே. அவங்க கடினப்பட்ட இருதயத்தில் எல்லா காரியங்களையும் செய்து அவங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து வனாந்தரத்தில் 40 நாட்கள் அலைஞ்சாங்களே, 40 வருஷம் அலைஞ்சாங்களே ஆண்டவரே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத அலைச்சல் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பெண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் அலைவது போல் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த வனாந்தர அலைச்சல் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் சரியான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் உருவாக்கினார் ஏவாளை. அதே போல் ஆண்டவரை, எனக்கென்று நீங்கள் யாரை முன் குறிச்சிருக்கிறீங்களோ, எனக்கென்று யாரை உருவாக்கி வைத்திருக்கிறீங்களோ அவங்கள நான் பார்க்கும்படியாய், அவங்கள நான் எனக்கு கணவனாய் மனைவியாய் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நான் விரும்பினது அவங்க வாழ்க்கையில் இல்லைனாலும் இருக்குதுனாலும் ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கிறதான காரியம் அது நன்மையாக தான் இருக்கு ஆண்டவரே. அதை நான் இப்பொழுது முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகளின்படி ஆவியானவர் சொன்னதை நம்முடைய பிள்ளைகள் இருதயங்களில் கேட்டு தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கடின தன்மையை உடைக்கும்படியாக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கு யாருடைய இருதயங்கள் கடினப்பட்டிருந்தாலும் அவருடைய இருதயம், கடினமான இருதயங்கள் உடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்து கடினமான அந்த இருதயத்தை நீங்கள் உருகி போக செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் ஆண்டவரே, பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகுமே ஆண்டவரே. இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் என்ன கடின தன்மையாக இருந்தாலும் உங்களுடைய பரிசுத்த வல்லமை, பரிசுத்த அக்கினி இப்பொழுது இருதயத்தை கர்த்தாவே கடின தன்மைகளெல்லாம் மாற்றி அதை உறைய வைக்கும்படியாக இருக்கிறதான அந்த சூழ்நிலையிலிருந்து அதை கர்த்தாவே மெழுகு போல மாற்றுங்க ஆண்டவரே. அவருடைய இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயமாய் மாற்றுங்க ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைகள் அதில் விதைக்கப்படுவதாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக அது 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத பயங்களும் கலக்கங்களும் புலப்பன்களும் தேவையில்லாத அலைச்சல்களும் ஆண்டவரே, கண்ணீரும் பண செலவும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு இல்லை, நாங்கள் நல்லா இருக்கிறோம்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரே, நீங்கள் அவங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. உங்களை குறித்து அவங்க இன்னும் தெளிவாக உணர முடியாதபடினால்தான் கடினப்பட்ட இருதயத்தோடு உங்களுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக எதிர்த்து பேசி கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீங்கள் அவங்கள மன்னித்து அவங்க மேலே கிருபையாக இருக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வல்லமை விலக செய்யுங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் வந்து வாசம் பண்ணும்படியாய், எங்களுக்குள்ளே நீங்கள் தங்கி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் கனமும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.